செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அரசு தரப்பில் காவல்துறை உளவுத்துறையை கொடுக்குற விஷயம் என்பது முதலமைச்சருக்கு, அதாவது கான்ஃபிடென்ட் ஃபைல் தான், அந்த க்ரீன் ஃபைல்னு கொடுப்போம். நானும் அவருடைய மைத்துனர் டாக்டர் வெங்கடேஷன் தான் படித்து பார்த்தோம். அது படிச்சுட்டு சிரிச்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திருமதி வி.கே. சசிகலாவும் சொன்னாங்க என்பது. இது மாதிரியாக பொதுவெளிகளில் இந்த கருத்துக்களை பதிவிடுவது என்பது செல்வி ஜெயலலிதா அவருடைய பிம்பத்தையே உடைக்கிறது. தீவிர திமுக எதிர்ப்புணர்வு என்பது மழுங்கி போய்விட்டது. ஸோ அந்த நிலை என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு அதிமுக வந்தபோது இல்லை. கட்சி ஒன்றுபடணும், கட்சியினுடைய எதிர்காலம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம். திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா இவங்களை பூராமே நசிக்கிடுவாங்க. எனவே தான் வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம உருவாக்கினால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்க முடியும் என்கிற அந்த சிந்தனையும் அந்த எண்ணத்தோடு அவர்கள் பயணித்தார்கள். அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறன்னு தான் இவங்க எல்லாருமே, இந்த 6 பேர் மூத்த தலைவர்கள் போனபோது அதான் சொல்லியிருக்காங்க. பொதுக்குழுவில் கூட விஜய், சிறப்பு பொதுக்குழுவில் கூட விஜய் வந்து பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவேன் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். இப்போது அதிமுகவுடைய நிலை வந்து அதிமுக ஒரு பொருட்டாவே எடுக்காத மாதிரி அவருடைய பேச்சு நடவடிக்கைலாம் இருக்கு சார். அதுதான் நான் சொல்ல வரேன். போட்டி வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் அப்படின்னு சொல்லும்போதே அதிமுக ஒரு பொருட்டாவே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பு. எவ்வளவு பெரிய கட்சி, யானை படுத்தாலும் குதிரை மட்டங்கிற மாதிரி 1-2 பேர் விலக்கி வைக்கப்பட்டாலும் விலகிச் சென்றார்களும் இங்கே தானே பலம் இருக்குது. நீங்கள் போய் அந்த கட்சியை எதிர்பார்த்துக்கிறீங்க. இதை தாண்டி ஊராக போய் காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, பிசிகா, தாவேக்கா அழைப்பு விடுத்தவங்க யாருமே வரல. தாவேக்கா சுத்தமாக கதை லாக் பண்ணிட்டாங்க, முடியவே முடியாதுன்னு. இப்போ யார் இருக்கிறாங்க, யார் வருவாங்க? தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துரைக்கருணா அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். நேற்று பத்திரிகையாளர்களை சந்தித்த திரு டிடிவி தினகரன் அவர்கள் கொடநாடு கொலை வழக்கு சம்பந்தமாக ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். ஏற்கனவே வந்து இந்த கொடநாடு கொலை வழக்கு வந்து ஆவணங்களை திருடுவதற்காக வந்தாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் நேற்று ஒரு விஷயம் சொன்னார். அப்போது அமைச்சராக இருந்தவர்கள், மாவட்ட செயலாளர்கள், அது அதிமுகவுடைய நிர்வாகிகள் சம்பந்தமாக உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டுகள் எல்லாம் அம்மாவுக்கு வந்தது. அதை வந்து நாங்கள் படித்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு கிழிச்சு போட்டோம். சசிகலா அவங்களுடைய உத்தரவின் பேரில் அதை பார்த்துட்டு கிழிச்சு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இது எது காட்டுது சார்? இல்லை, திரு டிடிவி தினகரன் அவர்கள் தெரிவித்த இந்த கருத்து என்பது பொதுவெளிகளில் நிச்சயமாக சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது அரசு தரப்பில் காவல்துறை உளவுத்துறையை கொடுக்குற விஷயம் என்பது முதலமைச்சருக்கு, அதாவது கான்ஃபிடென்ட் ஃபைல் தான், அந்த க்ரீன் ஃபைல்னு கொடுப்போம். அவர் மட்டும்தான். அவருக்கு உதவிகரமாக இருந்த மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா உட்பட தினகரன், திவாகரன், நடராஜன் என்று அந்த குடும்பத்தினர் வந்து அங்கே பெரிய அளவில் இருந்தாங்க. ஆட்சியையும் கட்சியையும் செல்வி ஜெயலலிதா வழிநடத்துவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருந்தார்கள் என்பது உலகறிந்தது. இன்றைக்கு இருக்கிற இபிஎஸ் உட்பட அதிமுகவில் பயணிக்கிற கிட்டத்தட்ட 70-80% பேர் அவர்களால் தான் அமைச்சராக, எம்பியாக, எம்எல்ஏயாக வந்திருக்க முடியும், வந்திருப்பது என்பதுதான் யதார்த்தமான நிலை. இப்போ தலைமை கழகத்திலிருந்து புகார்கள், மாவட்ட அளவில் அமைச்சர்கள் மீது புகார்கள் இருக்கும், நிர்வாகிகள் மீது, மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மீது புகார்கள் வரும். இப்போ அந்த புகார்களை வந்து நாங்கள் பார்த்துட்டு அதெல்லாம் டிசைட் பண்ண சொல்லிட்டாங்க, கிழிச்சு போட்டோம், எரிச்சிட்டோன்னா பரவாயில்ல. ஆனால் அரசு தரப்பில் வழங்கப்பட்டது என்பது அது ஒரு ஆவணங்கள், ஒரு முதலமைச்சருக்கு வழங்கப்பட்ட ஆவணங்கள். எனவே அதில் வந்து நாங்கள் அதையெல்லாம் பார்த்து படிச்சுட்டு சிரிச்சுட்டு போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இதில் என்ன நோக்கம் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி வந்து அங்கிருந்த கோப்புகளை பூரா கைப்பற்றி வைத்திருக்கிறார். அவர் இந்த அமைச்சர்களை, முன்னாள் அமைச்சர்களை, மாவட்ட நிர்வாகிகளை மிரட்டுவதற்கு அவர் பயன்படுத்துவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தாக்கம் இருந்தது. அதை உடைக்கணுங்கிற அந்த கான்செப்டில் இந்த விஷயத்தை அவர் வெளியில் சொல்லிட்டாரு அப்படின்னு தான் பார்க்குறோம். ஆனால் அது தவறு என்பதுதான்.
இல்ல, இது அரசு ஆவணம் அல்லவா? அதுதான் நான் சொல்ல வந்தேன். அதனால் முதலமைச்சருக்கு வந்தது தனிப்பட்ட நபர் வந்து அதை பார்த்து ஆ, சிரிச்சு முதல் கிழிச்சிட்டா ஆமாம் அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை, நிச்சயமாக அது ஏற்க முடியாதது தானே என்னோட கருத்தாக இருக்கிறது. நீங்கள் முதலமைச்சருக்கு வந்தது, முதலமைச்சருக்கு உதவிகரமாக பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்க, உதவியாளர் இருக்கிறாங்க, பல செக்ரட்டரிஸ் இருக்கிறாங்க. அவங்க நோட் போட்டு கொடுத்து அதை நடவடிக்கைகள் எடுக்கிறதுனா எடுப்பாங்க, இல்லைன்னா வச்சுருவாங்க. ஆனால் நாங்கள் அதை நானும் அவருடைய மைத்துனர் டாக்டர் வெங்கடேஷனும் படித்து பார்த்தோம். அம்மா வந்து இதை டிஸ்ட்ராக்ட் பண்ண சொல்லிட்டாங்க, திருமதி வி.கே. சசிகலாவும் சொன்னாங்க என்பது. இது மாதிரியாக பொதுவெளிகளில் இந்த கருத்துக்களை பதிவிடுவது என்பது செல்வி ஜெயலலிதா அவருடைய பிம்பத்தையே உடைக்கிறது. அந்த தவறை இவர் திரு டிடிவி தினகரன் செய்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற அவருடைய எண்ணம், நோக்கம், செயல் எல்லாமே மீண்டும் திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்துக்கூடாது, என்னுடைய வாழ்நாள் லட்சியமே அதான் சொல்லியிருக்கார். இப்போ அதை நோக்கி வீழ்த்த வேண்டும், அதே தான் அதை நோக்கிய பயணத்தில் போகிற போது நாம் என்னவெல்லாம் பேசுகிறோம் அப்படிங்கிறத அதனால் சமீப காலமாக ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக தான் திரு டிடிவி தினகரன் இருக்கிறார், எந்த மாற்று கருத்தும் இல்லை. அம்மாவிடம் நான் பயிற்சி பெற்றவன் அப்படிங்கிறாரு. பயிற்சி பெற்றது உண்மைதான். அவர் கிட்டத்தட்ட 84 85 தொடர்ந்து இருக்கிறார். இடையில ஒரு 10 ஆண்டுகள் அதான் அவர் பேட்டிலே குறிப்பிட்டிருக்காரு, ஆமாம், பாதுகாவலரும் இருந்தேன், உதவியாளராகவும் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ அந்த பொலிட்டிக்கலாக அவங்க பிஏக்களாக உதவியாளர்களாக இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்தை எங்கிட்ட சொன்னாங்க, நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற போது அந்த ரிப்போர்ட்டே ஒரு கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட்டு தான். அதுதான் நான் சொல்ல வந்தேன். என்னென்னா இப்போ இது ஒரு ஃபேஷனாகவே ஆகிப்போச்சு. மிகப்பெரிய பொறுப்புகளில் இருந்தவங்க, ஜனாதிபதியாக இருந்தவங்க, பிரதமராக இருந்தவங்க, துணை பிரதமராக இருந்தவங்க, சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தவங்கெல்லாம் அந்த உள்ளே நடந்த அந்த விஷயங்களை வந்து புத்தகங்களாக எழுதுறது, பொதுவெளிகளில் கொண்டு வர்றது ஒரு ஃபேஷன் ஆகிப்போச்சு. ஸோ அதனுடைய நீட்சியாக டிடிவி தினகரனும் நாங்கள் தான் அங்கே எல்லாம் அப்படிங்கிறத மீண்டும் தன்னை அது பிரகடனப்படுத்தி கொள்ள வேண்டும். இவர் வந்து எதுவுமே அவர்கிட்ட இல்லை, கோடநாடில் வந்து அந்த மாதிரி எது ஃபைல் எல்லாம் இல்லை, அது தவறானதுங்கிறத அந்த புரிதல். யாருமே இவர் யாரையும் மிரட்ட முடியாது, மிரட்டுவதற்குரிய எந்த அத்தாட்சியும் ஆவணங்களும் அவரிடம் இல்லை என்பதை சொல்லுவதற்காக இந்த விஷயத்தை சொல்லிட்டார். முதலமைச்சருக்கு வந்த அரசின் உள்துறை காவல்துறை கொடுத்த அந்த ரிப்போர்ட்டுகள்லாம் நாங்கள் படித்து சிரித்து கிழிச்சிட்டோம் அப்படிங்கிறது வந்து நான் சொன்ன மாதிரி முதலமைச்சராக பணியாற்றிய செல்வி ஜெயலலிதாவினுடைய அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க தலைவர், இந்தியாவே மிரண்டு போகக்கூடிய அளவுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரே வீட்டில் வந்து காத்து கிடந்து போன மாதிரி இருந்தது. தேசிய அரசியலில் ஒரு பெரிய மையப்புள்ளியாக இருந்து பண்ணவர். அவருடைய அந்த கான்ஃபிடென்ட் ஃபைலை நாங்கள் படித்து பார்த்து கழிச்சு போட்டுட்டோம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒரு சரியான புரிதல் இல்லாத விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், மீண்டும் இன்னொரு மறுமுறை அவர் கூறும்போது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, இந்த மாதிரி எடப்பாடியை எதிர்க்க வேண்டும் என்றால் திமுகவில் இணைந்து தான் அவரை எதிர்க்க முடியும், அதனால நிறைய பேர் திமுகவில் இணைகிறாங்க, அதிமுகவை சேர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தையை குறிப்பிட்றாரு. அப்போ வந்து எடப்பாடி எதிர்க்கிறங்கிற நோக்கில் இவங்க வந்து அதிமுகவில் டைரெக்டாக எதிர்க்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு எடப்பாடி கையில் தான் அதிமுக இருக்குது. ஸோ எடப்பாடி எதிர்க்கிறங்கிற பேரில் அதிமுகவில் டைரெக்டாக டேமேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. இல்லை, திரு எடப்பாடியை தாக்குவது என்பது அதிமுகவை தாக்குவது, எடப்பாடியை தோற்கடிப்பது என்பது அதிமுகவை தோற்கடிப்பது என்கிற புரிதல் இப்போ ஓரளவுக்கு இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒரு ஒன்றுபட்ட வலிமைமிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் உருவானால் மட்டுமே அந்த வலிமைமிக்க அதிமுகவோடு வலுவான கூட்டணி அமையும். அப்படி ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்றக் கழகத்தை இந்த தேர்தலில் வீழ்த்த முடியும் என்பது யதார்த்தம். அப்போ பலகீனமான நிலையில் திரு எடப்பாடி கொண்டு போய் அது திமுகவினுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை. இன்னொன்று, இவர் பிடிவாதமாக கட்சியை ஒன்றிணைக்க மாட்டோம், ஒருங்கிணைப்பு சாத்தியமே இல்லை என்கிற பொழுது இந்த முயற்சியில் ஈடுபடுகிறவர்கள் இனி நமக்கு அரசியல் எதிர்காலம் இல்லை. ஏன்னா அரசியலில் வந்து இப்போது அரசியல் என்பதே ஒரு மிகப்பெரிய வர்த்தக சூதாட்ட களமாக மாறிடுச்சு. ஆதாய அரசியல் தான். சமூக பார்வை, மக்களுக்கான சேவை என்பது புறந்தள்ளப்பட்டு இப்போ தனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்து நாம் எப்படி சர்வைவல் ஆக முடியும் அப்படின்னு. அப்போ பலகீனமான நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. வலிமைப்படுத்துவோம், ஒன்றிணைப்போம் என்று வருவர்களை இவர் புறக்கணிக்கிறார்.
அப்போ தங்களுக்கான அரசியல் எதிர்காலம் என்பது திமுக வெர்சஸ் அதிமுக. இது இல்லைன்னா அங்கே தான் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து திமுக அதிமுக ஒரு இருதுருவ அரசியல், மிக கடுமையான எதிர்ப்பு. தீய சக்தி திமுக, அதை வீழ்த்துவதற்கு தான் கட்சியை தொடங்கினேன்னு புரட்சித் தலைவர் சொன்னார். இந்த ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் அரசியல் களத்திலிருந்தும் திராவிட முன்னேற்றக் கழகத்தை அப்புறப்படுத்துவதே என் முதல் குறிக்கோள் அப்படின்னு தான் இருந்தார். நட்பு ரீதியாக திரு கலைஞர் அவர்களோடு இருந்தார், அது வேறு விஷயம். ஆனால் அரசியல் ரீதியாக மிக கடுமையான எதிர்ப்புணர்வு தான் இருந்தது. அப்படியே செல்வி ஜெயலலிதா காலத்தில் வாங்க, அந்த இருதுருவ அரசியல் வன்ம அரசியலாக மாறினது. திராவிட முன்னேற்றக் கழகத்தை சேர்ந்த எவன் விட்டு நல்லது கெட்டதில் போனால் கூட அவனை தூக்கி வெளியில் போட்டுருவாங்க. அந்த மாதிரி நாம் பார்த்தோம். ஸோ அந்த நிலை என்பது திரு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு அதிமுக வந்தபோது இல்லை. தீவிர திமுக எதிர்ப்புணர்வு என்பது மழுங்கி போய்விட்டது. சட்டமன்றத்திலையும் பார்த்தோம், நாகரிக அரசியல் அப்படிங்கிறாங்க. அது இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சட்டமன்றத்திலையும் பார்த்தோம், பொதுவெளிகள்லையும் பார்த்தோம். கடந்த 10 ஆண்டுகளாக திராவிட முன்னேற்றக் கழகம் எதிர்க்கட்சியாக இருந்த திரு ஸ்டாலின் தலைமையிலான அந்த திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக, செல்வி ஜெயலலிதா காலத்தினுடைய 5 ஆண்டு, அடுத்த 4.5 ஆண்டுகள் எடப்பாடி பழனிசாமி, இந்த 10 ஆண்டுகளும் திமுக எப்படி தன்னுடைய எதிர்க்கட்சி ரோலை பண்ணுச்சு? ஆர்ப்பாட்டம், மறியல், போராட்டம். அவங்க மட்டும் இல்லை, அரசு ஊழியர்கள், அரசு சார்பு நிறுவனங்கள் அவ்வளோ பேரும் போராட்ட களத்துக்கு வந்து அங்கே நாற்காலியை போட்டு உட்காந்து, நீங்கள் இந்த ஆட்சியில் எதுவும் எதிர்பார்க்க முடியாது, செய்ய மாட்டாங்க, நாங்கள் வந்தோடனே செய்கிறோம், எங்களுக்கு ஆதரவு வாங்கினு திரட்டினாங்கல்ல. பல்வேறு அமைப்புகளை, பல்வேறு சங்கங்களை எல்லாத்தையுமே ஒரு அணியில் திரட்டி வந்தாங்கல்ல. இப்போ இந்த 4.5 ஆண்டுகளாக இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி எந்த விதத்தில் எதிர்க்கிறார்? சட்டமன்றத்தின் தீவிரம் இல்லை. அதனால தான் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தான் உண்மையான எதிர்க்கட்சின்னு திரு அண்ணாமலை பீரியடில் பண்ணாங்கல்ல. ஸோ அந்த பலகீனமான நிலை, இந்த பலகீனமான நிலை தொடர்பால் தான் ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டியிலையும் திமுகவுக்கே ஓட்டு போடக்கூடிய சூழல் வந்துருச்சு. அப்போ இந்த நிலைப்பாடு என்பது கட்சி பலகீனமாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு. அப்போ ஒன்றுபட்ட அண்ணா திராவிடம், வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருந்தால்தான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அவருடைய கனவு நனவாகும், அவருடைய லட்சியம் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற கருத்தாக்கம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திலே பயணிக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கட்சியில் பயணிக்கிற மூத்த முன்னோடிகளிலிருந்து அடுத்தடுத்த நிலையில் இதையும் தாண்டி ஒரு 1.5 கோடி 2 கோடி பேர் அட்டை வச்சுருக்காங்கல்ல, அது ஒரு 40-50 லட்சம் பேர் நிர்வாகிகளாக இருக்கலாம். வெறும் வாக்குகளை மட்டுமே ரெட்டலைக்கு செலுத்திட்டு வந்தாங்கள்ல அந்த 1 கோடிக்கும் மேற்பட்டவர்கள், அவங்க எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கல. அவங்க கட்சி வலிமையாக இருக்கணும்னா ஒன்று சேரணுங்கிறாங்க. ஸோ இவங்க பிரதிநிதிகளாக தான் செங்கோட்டையன் தலைமையில் அந்த 6 பேர் போய் வலியுறுத்தினாங்க. அவர் பிடிவாதமாக மறுத்துட்டார். அப்போ பிடிவாதமாக மறுத்த சூழலில் கட்சி வலிமை மிக்க கட்சியாக இல்லை, வலுவான கூட்டணி இல்லை, திமுகவை வீழ்த்த முடியாதுங்கிற நிலைப்பாடை பாஜகவும் உணர்ந்து தான் ஒன்றுபட வேண்டும் என்கிற அந்த கருத்தாக்கத்திற்கு வந்து இவர் பிடிவாதமாக இருக்கிறதுனால கொங்கு மண்டலத்திலே இன்னொருத்தரை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறத இதுவரையிலும் பூடகமாக தெரிவித்த திரு செங்கோட்டையன் வெளிப்படையாகவே சொல்லிட்டார். ஆமாம், ஏன்னா 2017 பாஜகவை தான் இயக்குதுன்னு நம்ம பார்த்தோம். அந்த நெருக்கடியான நிலையில், செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஏற்பட்ட நெருக்கடியான நிலையில் திரும்ப திரு ஓபிஎஸ் அவர்களை முதலமைச்சராக கொண்டு வந்ததாகட்டும், திரு ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் நடத்துகிற பொழுது தர்மயுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்து அந்த 11 எம்எல்ஏக்களை திரு எடப்பாடிக்கு ஆதரவு நிலைப்பாட்டுக்கு கொண்டு சென்றதனால்தான் 4.5 ஆண்டு திரு எடப்பாடி முதலமைச்சராகவே இருக்க முடிந்தது. அப்போது இப்போ அந்த சூழல் மீண்டும் ஒரு சிக்கல் நெருக்கடிக்கு வருகிற பொழுது பாஜக வருகிறது. தார்மீக அடிப்படையில் எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது என்பதை பாஜக உணர்ந்து போகுது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். சரி சார். சார், இப்போ வந்து அதிமுக, எடப்பாடி தலைமையிலான அதிமுக பற்றி குறிப்பிட்டு பேசும்போது எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அதிமுக இப்போ வந்து ரொம்ப பலவீனமாயிடுச்சு. அதாவது எடப்பாடி தலைமைக்கு வந்த பிறகு ஒரு தேர்தல் கூட ஜெயிக்கலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ இந்த அதிமுகவை பிரித்தது வந்து, அதாவது தர்ம யுத்தம் அப்படிங்கிற பேரில் அதிமுகவிலேருந்து முதல்ல வெளியில் போனது ஓபிஎஸ் தான். சில நிகழ்வுகள் அப்படி தொடர்ந்து நடந்துச்சு. இப்போ வந்து அதிமுக வந்து ஒரு ஒன்றிணைய முடியாத ஒரு சூழ்நிலைக்கு இருக்குது. இப்போ எல்லாரும் அதானே கேட்குறாங்க, நீங்கள் வந்து முதல்ல தர்ம யுத்தம் எதற்காக வெளியில் போனீங்களோ, நீங்கள் இப்போ எல்லாத்தையும் மறுபடியும் ஒன்று சேர்க்கணும்னு சொல்கிறீங்களே, அது என்ன கூற்று அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ்ஸை பார்த்து கேட்குறாங்களே. இல்லை, அரசியலில் 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், 10 ஆண்டுகளுக்கு மேலே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தார், 12 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளராக இருந்தவர், மரியாதைக்குரிய செல்வி ஜெயலலிதா அவனுடைய மிகுந்த நம்பிக்கைக்குரியவர். அவங்க ராமாயண உதாரணத்தை எல்லாம் சொல்லி பரதன் போல எம்பனும் எந்த நாட்டிலையும் இது மாதிரி கொடுக்க மாட்டானாரு. அப்படி ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருந்தவர் கட்சியில் இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், அதை தான் சொல்கிறேன்.
அப்போ தன்னுடைய இருப்பே கேள்விக்குறியாக கட்சியில் வந்துருச்சு. தன் இருப்பே கேள்விக்குறியாக வருகிற பொழுது தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அந்த போராட்டத்தை தொடங்குகிறார், தர்மயுத்தத்தை தொடங்குகிறார். இல்லை, அதான் இன்னைக்கு கேள்வி அதுதான். யாரை எதிர்த்து நீங்கள் வந்து தர்மயுத்தம் நடத்துனீங்களோ இப்போ அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களே, புரிதல். இன்னொன்று, இந்த நம்பிக்கை விசுவாசம் இருக்குல்ல, அந்த நம்பிக்கையும் விசுவாசமும் இடையிலே அவருக்கு ஏற்பட்ட இன்னல், இடையூறு, நெருக்கடி, அதற்காக எதிர் நிலைப்பாட்டை எடுக்கிறார், யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறார். கட்சி இப்படி அங்கே எங்கே பிரிஞ்சு கிடந்ததுன்னா முடியாதுன்னு. கட்சி முக்கியம், கட்சியினுடைய நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம். அந்த வெற்றி தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தக்கூடிய வெற்றியாக இருக்கணும்னா ஒவ்வொரு வாக்கும் முக்கியம், நம்மை வழிநடத்திய ஒவ்வொருவரும் முக்கியம் என்று கருதுகிறார். தனக்கு அரசியல் வாழ்வு, தனக்கு முதலமைச்சர் பொறுப்பு உட்பட கிடைப்பதற்கு அந்த குடும்பம் தானே, திருமதி சசிகலா, நடராஜன், தினகரன், அதுதான் நான் சொல்ல வரேன். தன்னுடைய இருப்பு, அரசியலில் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக அந்த முயற்சி எடுக்கிறார். இப்போ அது முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் கட்சியை வழிநடத்தி போகிற போது இன்னொரு இடத்துல இடையூறு வருது, அவர் தூக்கி போடுறார், கரை வெட்டி கூட கட்ட முடியாதுன்னு. அப்போ ஒவ்வொரு அரசியல் தலைவனும் தனக்கான அந்த இன்னல், இடையூறு, அரசியலில் தான் தொடர முடியாத ஒரு நிலையை, நெருக்கடியை உருவாக்கினால் நீங்கள் மிதிக்க புழுவும் பாம்பாக மாறும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடிபட்டு அவர் இப்போது பிரிந்து கிடக்கிற அனைத்து சக்திகளும் ஒன்றிணைத்தால்தான் வெற்றி பெற முடியும் அப்படின்னு. நீங்கள் இடைக்கால துரோகம் இருக்குல்ல, நீங்கள் ஜே அணி ஜா அணி பிரிந்த பொழுது செல்வி ஜெயலலிதாவுக்கு எதிராக எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள் இருந்தது. ரெண்டு பேரும் இணைஞ்சு யாரெல்லாம் தன்னை கடுமையாக விமர்சித்தார்களோ, திரு ராம வீரப்பன், திரு காளிமுத்து, வளர்மதி உட்பட அவ்வளோ பேரையும் கொண்டு வந்து கட்சியினுடைய முக்கிய பொறுப்புகளில் வைக்கிறாரு, அமைச்சரவையில் இடம்பெற செய்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் அவருக்கு எதிரான நிலைப்பாடு கொண்டு அத்தனை பேரையும் அரவணைத்து கட்சியில் பொறுப்புகள், பதவிகள் வழங்குகிறார். இடைக்காலத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளால் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்களை, இவர்களை ஒருங்கிணைத்தால்தான் தமிழக தேர்தலில் அதிமுக மீண்டும் வலிமை பெறும், மீண்டும் திமுகவை வீழ்த்த முடியும் என்கிற அந்த புரிதல் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு வரணுங்கிறாங்க. இந்த இருவரும் தலைவர்கள், மிகப்பெரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆனாலும் சரி, செல்வி ஜெயலலிதா ஆனாலும் சரி, மிகச்சிறந்த ஆளுமை மிக்க தலைவர்கள், மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள், 100% தொண்டர்களின் ஆதரவை பெற்றவர்கள். திரு எடப்பாடி அந்த நிலையில் இருக்காரா? கட்சி ஒன்றுபடணும், கட்சியினுடைய எதிர்காலம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம். திமுக தொடர்ந்து ஆட்சிக்கு வந்ததுன்னா இவங்களை பூராமே நசிக்கிடுவாங்க. எனவே தான் வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம உருவாக்கினால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்க முடியும் என்கிற அந்த சிந்தனையும் அந்த எண்ணத்தோடு அவர்கள் பயணித்தார்கள். அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டேங்கிறன்னு தான் இவங்க எல்லாருமே, இந்த 6 பேர் மூத்த தலைவர்கள் போனபோது அதான் சொல்லியிருக்காங்க. அதில் நான் கேள்விப்பட்ட வகையில், நீங்களே பொதுச்செயலாளராக இருங்கள், உங்களையே முதலமைச்சர் வேட்பாளராகவும் அறிவிப்போம், நீங்கள் விலக்கி வைக்கப்பட்டவர்கள், விலகிச் சென்றவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து நாம் அதிமுகவை புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதாவினுடைய வழியில் நாம் வெற்றி பாதையில் அழைத்து செல்வோம்னு ஒரே ஒரு அறிக்கை கொடுங்க. இந்த அறிக்கையை நாங்கள் 6 பேரும் எடுத்துகிட்டு போய் திரு ஓபிஎஸ்ஸையும் திருமதி சசிகலா அவர்களையும் சந்தித்து நம்முடைய நிலைப்பாட்டுக்கு இணக்கமாக அவர்களை அழைத்து வருகிறோம்னு சொல்லியிருக்கார். ஆனாலும் அவர் இல்லைங்க, அவங்க வந்தால் சரியாக வராது, விடுங்க, நீங்கள் திருப்பி இதே சொல்லாதீங்க, எழுந்து போங்கன்னு சொல்லிட்டேன். சார், நீங்கள் இந்த பேட்டியினோட ஆரம்பத்திலே சொன்னீங்க, இந்த இப்போ இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகள் எப்படின்னா ஒரு வியாபாரமாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறீங்க. அதே அப்படி கணக்கில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எடப்பாடிங்கிறவர் ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷனில் உட்காந்துட்டார். இனி இன்னொருத்தட்ட போய் மற்றவங்கெல்லாம் சேர்த்து அவருக்கு ஒரு கேள்விக்குறி ஆகிடும், அவருடைய தலைமைங்கிறது கேள்விக்குறி ஆகிடும் இல்லையா? ஏன்னா இது நாள் வரைக்கும் அவர் டிடிவியாக இருக்கட்டும், திருமதி சசிகலாவாக இருக்கட்டும், இவங்கக்கிட்ட அவங்க சொல் பேச்சை கேட்டு நடந்துக்கிட்டவங்க தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ அவர் கீழே ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சுருக்கார். அவர் மறுபடியும் போய் அதே ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு யார் விரும்புவா சார் அரசியல்? திரு எடப்பாடி இங்கே சொன்ன மாதிரி ஒரு கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாரு. அவருக்கு கிடைச்ச இந்த முதலமைச்சர், அதான் இந்த முதலமைச்சர் என்கிற ஒரு உயர் பொறுப்பு, நீங்கள் தார்மீக ரீதியில் தர்ம நியாயப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த நன்றி மறத்தல் என்பது ஒருபோதும் ஏற்க முடியாதது. நீங்கள் அரசியலில் பெரிய பொறுப்பு கிடச்சிருச்சு, அதை நான் தக்க வச்சுக்கிட்டு அப்படின்னு நான் பல பதிவுகளில், விவாதங்களில் சொல்லியிருக்கேன். தனக்கு கிடைத்த மிகப்பெரிய அதிகாரத்தையும் பணபலத்தையும் படைபலத்தையும் பயன்படுத்தி கட்சியை திரு எடப்பாடி கைப்பற்றி வைத்திருக்கிறார். அதை காப்பாற்ற வேண்டும் என்று தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, கம்ஃபர்ட் ஜோனில் வந்துட்டார். இந்த அதிமுகவை மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கான வலிமை இருக்கா? இல்லை.
அப்போ அதைத்தானே எதிர்பார்க்கிறாங்க எல்லாரும் கட்சியில் அதானே இருக்கிற. சொல்றாங்க. அவருக்கு வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரங்கிறது முக்கியம் இல்ல, இந்த பொறுப்பே அவருக்கு போதுமானதான் நினைக்கிறாரு. அதுதான் தலைவர் 1000 ஆண்டுகளை கடந்தும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நின்று நிலைத்திருக்கும்னு பேசினார். செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் 100 ஆண்டுகளை கடந்தும் கட்சி ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்று செல்வி ஜெயலலிதா பேசினார். கட்சி வந்து 100 இருக்கும் அப்படின்னு சொன்னார். 52 வருஷத்தில் நீங்கள் அதல பாதாளத்துக்கு கட்சியை கொண்டு போகிறீங்க. இது எடப்பாடியினுடைய சொந்த கட்சி இல்லை. இவர் எடப்பாடி வந்து இந்த 2 கோடியே 7 லட்சம் 8 லட்சம் தொண்டர்கள் ஒரு தொண்டர் தான். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நான் தான் அதிமுகன்னு சொல்லலாம், செல்வி ஜெயலலிதா நான் தான் அதிமுகன்னு சொல்லலாம். ஏன்னா புரட்சித் தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சொன்னார், நான் தான் திமுக, திமுக தான் நான். அந்த அளவுக்கு கட்ஸ் இருந்தது. திரு எடப்பாடிக்கு நான் தான் அதிமுக என் கட்சி அப்படின்லாம் சொல்கிறதுக்கெல்லாம் முடியாது. அவரும் இந்த 2 கோடி தொண்டரில் ஒரு தொண்டன் தான். உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கட்சியை வளர்ச்சி பாதையில் வெற்றி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய உணர்வாகவும் இருக்கிறது. எனவே அதற்கு ஏன் நீங்கள் உங்களுக்கு பர்சனலாக ஒரு இடையூறு வரும், இன்னல் வருங்கிறீங்க? இந்த தலைவர்கள் 4 பேரும் பேசி ஒரு முடிவு எடுங்க, அதை தான் கேட்குறாங்க எல்லாருமே. நீங்கள் 4 பேர் நம்ம போய் அம்மா காலில் விழுந்தோம், இனி மறுபடியும் காலில் விழுவணும், எடப்பாடி திரு தினகரன்ட்ட போய் நம்ம இந்த சீட்டு பண்ண அந்த சீட்டு பண்ணலாம் போய் கேட்போம். ஸோ அப்படி பழைய நிலைமை வந்துடுமோ? அதுக்கு பயப்படவே தேவையில்லை. ஏன்றால் நான் சொன்னேன்ல, இந்த 6 பேரும் போய் பேசி உங்களை கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வர்றோம்னு, அதற்கு உடன்படுவதற்காக அவங்க சிக்னல் கொடுத்ததுனால தான் இவங்க போய் பேசினாங்க. இந்த 6 பேருமே போய் பேசினது. அப்போ கட்சி நலனுக்காக அவர்கள் தியாகத்தை செய்ய தீர்றார். ஓபிஎஸ் அவர்கள் சொன்னால எனக்கு எந்த பொறுப்பும் பதவி வேணாம், என்னை நம்பி வந்திருக்கிற தொண்டர்களுக்கு இந்த இடங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் அவர் இருந்தார். ஆனால் தொடர்ந்து பிடிவாதமாக திரு எடப்பாடி பழனிசாமி எவரையும் சேர்க்க மாட்டேன், நான் 150-200 தொகுதி ஜெயிப்பேன் அப்படின்னே போகிறார். 2021 அப்படி தான் ஆச்சு. 21 ஒரு 40 தொகுதி டெல்டா மாவட்டம் தென் மாவட்டங்களில் அமமுகவுக்கு செல்வாக்கு இருக்குன்னு மத்திய உளவுத்துறை தகவல் இருக்குது. எனவே நீங்கள் ஒரு 15 இடம் பாஜகவுக்கு கொடுங்க, டிடிவிக்கு நாங்கள் அந்த 15 சீட்டை கொடுத்து அகாமடேட் பண்ணிட்டோம்னா மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு திரு எடப்பாடி ஓபிஎஸ் சம்மதம்னார். கொடுப்போம், பிரச்சனை இல்லைன்னு. ஆனால் திரு எடப்பாடி 150 தொகுதிக்கு மேலே ஜெயிச்சு நான் மீண்டும் முதலமைச்சராகி உங்கள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க வருவேன் அப்படின்னு அமித்ஷாட்ட போய் சொல்கிறார். அமித்ஷா சரி உன் தலையெழுத்து எப்படியோ போட்டுன்னு கிளம்பி போட்டார். என்னாச்சு? முடிஞ்சு போயிடுச்சு. 65 தொகுதியில் நாங்கள் அதிமுக ஜெயிச்சிருச்சு, அம்மாவோட பெரிய பிரதான எதிர்க்கட்சின்னு. என்ன உண்மை தெரியுமா? 51 தொகுதிகள் ஏற்கனவே 2016 செல்வி ஜெயலலிதா தன் உடல்நிலையும் பாராமல் அலைஞ்சு அந்த 51 தொகுதியை ஏற்கனவே 2016 வெற்றி பெற்ற அந்த தொகுதிகளில் தான் மிச்சம் ஒரு 14 தொகுதி தான் எடப்பாடி செல்வாக்குன்னு. அது கூட இந்த 10.5% வண்டியருக்கு கொடுத்து வட மாவட்டம் தென் மாவட்டங்களில் ஒரு கணிசமாக வந்தது. அதுதான் அது தனிப்பட்ட செல்வாக்கு இல்லை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா, இரட்டைலை, இந்த செல்வாக்கின் அடிப்படையில் தான் அந்த 65 தொகுதி கிடைச்சது. தென் மாவட்டங்களில் என்ன ஆயிடுச்சு? இந்த 10.5% இவங்களுக்கு கொடுத்ததனுடைய விளைவு தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் 104 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தினர் அப்படியே அதிமுகவுக்கு எதிராக, அதிமுகவிடம் திரு எடப்பாடிக்கு எதிராக அவங்க செயல்பட்டாங்க. அதையும் தாண்டி இந்த தேவேந்திரகுல வெள்ளாளர் என்கிற அடையாளத்தை மத்திய அரசு அவசர அவசரமாக ஒரு ஜிஓ போட்டதனுடைய விளைவு காலமெல்லாம் அந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இருந்தாங்கல்ல, சைவ வெள்ளாளர், சோழிய வெள்ளாளர், துளுவ வெள்ளாளர்னு, எங்கள் அடையாளமே வெள்ளாளர் தான். நீங்கள் வந்து இவங்களை போய் தேவேந்திர குல வெள்ளாளர்னு எப்படி அடையாளப்படுத்தலாம் அப்படிங்கிறதுனால அந்த சமுதாயமுமே எதிராக வந்து தான் மிகப்பெரிய தோல்வியை தென் மாவட்டம் டெல்டா மாவட்டங்களில். அதையும் தாண்டி இங்கே சென்னை, செங்கற்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லாமே போர்ட் அவுட். ஒரே ஒரு பெண் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்போ இந்த அளவுக்கு கட்சி மோசமான நிலைக்கு போகிறதுனால தானே ஒன்றிணைவோம், ஒருங்கிணைவோம், வெற்றி பெறுவோங்கிறாங்க. அந்த விஷயத்தை பாஜக எடுத்து திரு செங்கோட்டையன் மூலமாகவும் செங்கோட்டையன் ஆதரவு நிலையில் இருக்கிற மற்ற தலைவர்கள் மூலமாகவுமே, நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி இந்த 6 தலைவர்கள்னு சொன்னோம்ல, அவங்க எல்லோருமே இன்னும் செங்கோட்டையனோட தொடர்பில் தான் இருக்கிறாங்க. காலம் சரியாக கணியும். அநேகமாக இந்த டிசம்பர் 2026 ஜனவரிக்குள்ளே நிச்சயமாக ஒரு ஒன்றுபட்ட வலிமைமிக்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கி விடுவார்கள் நம்புகிறேன். அதை சம்மதிக்கவில்லை என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஒன்றும் பெரிய அளவில் அவரை வெளியேற்றிட்டா ஒட்டுமொத்த அதிமுகவும் போயிடலாம் நம்பாதீங்க. நான் சொன்ன மாதிரி அந்த மேல்மட்டத்தில் இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பி, முன்னாள் எம்எல்ஏக்கள், அவரால் ஆதாயம் பெற்ற மாவட்ட செயலாளர்கள், மற்றவர்கள் இப்போ இருப்பாங்க.
தேர்தலுக்கு முடிந்த பிறகு ஒரு மிகப்பெரிய சரிவு பின்னடைவு ஏற்படுமே என்றால் யாரும் கூட இருக்க மாட்டாங்க. சரி சார். இப்போ வந்து அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு வந்த செங்கோட்டையன் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டு வந்தார். அப்புறம் தேர்தல் ஆணையத்தில் வழக்கு தொடுத்திருக்காரு. அவரை ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேட்கும்போது உங்களை பின்னால் இருந்து பாஜக இயக்குதா அப்படின்னு கேட்டாங்க. அப்போது நான் 53 ஆண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையில் இருக்கிறேன், என்னை யாரும் இயக்க முடியாது அப்படின்னு. ஆனால் இன்றைக்கி கொடுத்த பேட்டியில் ஆமாம் பாஜக வந்து எங்கிட்ட கேட்டுக்கிட்டாங்க, அதனால தான் நான் வந்து அவங்க எங்களை பின்னால் இருந்து இயக்க தான் செய்கிறாங்கங்கிற மாதிரி பகிரங்கமாக ஒப்புக்கொண்டிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இந்த உண்மைகளை எல்லாம் வெளிப்படுத்தினால் மட்டுமே நாம் வந்து நம்முடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம் அப்படி தெரிகிற அப்படிங்கிற மாதிரி. சில விஷயங்கள் வந்து கடந்த காலங்களில் நடந்த சில விஷயங்களை நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாது. இப்போது பாஜக தான் அதிமுகவை இயக்குகிறது என்பதை ஊடகங்களில், பொதுவெளிகளில் அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து சொல்லி வர்றாங்க. அது வந்து இந்த உலகறிந்த ரகசியம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த ரகசியத்தை வெளிப்படையாக அவரும் போட்டு உடைச்சிட்டார். இப்போ மட்டும் வெளியில் வந்துருச்சு. 2017 பாஜகவினுடைய தயவு அதிமுகவுக்கு இருந்ததுங்கிறத திரு எடப்பாடியே ஒத்துக்கிட்டார்ல, 4.5 வருஷம் இருந்தது. திரு ஓபிஎஸ்ஸுமே ஒப்புக்கொண்டார். 2023 ஏதோ ஒரு மெகா கூட்டணியை 2024 கட்டமைச்சிருவோம், பாஜக தயவுனால சிறுபான்மை, தலித்து, மற்ற ஓட்டுகள்லாம் நமக்கு கிடைக்கல, நாம் வெளியேறிட்டோம்னா நமக்கு பெரிய அளவில் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கை அடிப்படையில் தான் திரு எடப்பாடி வந்து பாஜகவிலேருந்து வெளியேறுகிறார். ஆனால் அவர் நினைத்தது நடக்கலைங்கிறத விட 2024 தேர்தலில் மீண்டும் 100% வெற்றியை திமுக பெறுவதற்கு இவர் ஏதோ அண்டர்டீலிங் போட்டு தான் பண்ணார். ஏன்னா பக்கத்து ஊருக்காரனு கூட தெரியாதவனை வேட்பாளராக போடுறார். ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட்டுக்கு நிற்க வேண்டியவரை நாடாளுமன்ற தேர்தலுக்கு போட்டிருக்கார். பல இடங்களில் கட்டுத்தொகை இழந்துருச்சு, பல இடங்களில் 14-15 இடங்களில் 3ஆம் இடம் போயிடுச்சு. நீங்கள் அந்த 234 தொகுதியிலையும் பதிவான வாக்குகளை பாருங்கள், 11 இடத்துல தான் அதிமுக வெற்றி பெற்று. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் கட்டுத்தொகை இழந்திருக்கு. 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 2ஆம் இடம் 3ஆம் இடம் போயிருக்கிறது. இதை கருத்தில் கொண்டுதான் கள யதார்த்தம் வேறாக இருக்கிறது. காலமெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து களமாடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் சோர்ந்து படுத்துட்டான். சார், நீங்கள் ரெட்டலைங்கிற அந்த சிம்பல் களத்தில் நிற்குதுல்ல, அவன் போய் ஓட்டு போடணும்ல. ஆனால் எடப்பாடி ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காரா சார்? இந்த இப்போ மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்கும்போது கூட கூட்டணியை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன், அதிமுக ஆட்சி தான் அமையும் அப்படிங்கிறது ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்காரு. அந்த கான்ஃபிடென்ட்டுக்கு என்ன காரணம்னு கருதுறீங்க நீங்கள் சொல்லுங்கள் ரமணி? யார் போவாங்க? நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட் நினைக்கிறீங்களா? யார் போவாங்க? இல்லை ஊர் ஊராக போய் ஊர் ஊராக போய் அழைப்பு விடுத்தார்ல, எந்த கட்சி அவர் அறிவுவதற்கு? நான் கேட்குறேன், என்டிஏவில் பயணித்தாங்களா 2024? தேமுதிக வரல, பாமக இப்போ என்ன நிலைமை? இப்போ தமாக தலைவர் வாசனை பார்த்து பேசினாரா? ஜான் பாண்டியனை பேசினாரா? ஏசி சண்முகத்தை பேசினாரா? ஐஜேகே பாரிவேந்தரை பேசினாரா? அரசியலில் அங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வருவாங்கன்னு பேசிட்டு இருந்தார். வர மாட்டார்கள் என்பது 100% ஆகிப்போச்சு. இப்போ அப்போ பெரிய கட்சி வரும்னு சொல்லி விஜய் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி அதுதான் பொதுக்குழுவில் கூட விஜய் சிறப்பு பொதுக்குழுவில் கூட விஜய் வந்து பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான் கூட்டணியை முடிவு பண்ணுவேன் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிச்சிட்டார். இப்போ அதிமுகவுடைய நிலை ஒரு பிரம்மாண்ட கட்சி அதிமுக கூட்டணிக்கு வரும்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரಲ್ಲ ஊரில். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் நமக்கு தெரிஞ்சு பிரம்மாண்ட கட்சி அனைத்து இந்திய அதிமுக, திராவிட முன்னேற்ற கழகம். இதை தாண்டி எதுவும் பிரம்மாண்ட கட்சிகள் தாவேக்க வந்து அதிமுக ஒரு பொருட்டாவே எடுக்காத மாதிரி அவருடைய பேச்சு நடவடிக்கைலாம் இருக்கு சார். அதுதான் நான் சொல்ல வரேன். போட்டி வந்து தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் இடையில தான் அப்படின்னு சொல்லும்போதே அதிமுக ஒரு பொருட்டாவே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அதுதான் அந்த அளவுக்கு ஒரு பலகீனமான நிலையில் இந்த அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கொண்டு சென்றவர் திரு எடப்பாடி பழனிசாமி. எவ்வளோ பெரிய இயக்கம், 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து 77, 80, 84 ஒரு தொடர் வெற்றியை பெற்று 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் ஒரு நல்லாட்சியை நடத்தியவர். செல்வி ஜெயலலிதா அவர்களும் 91, 2001, 2011, 2016 என்று மாறி மாறி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து 7 முறை ஆட்சி கட்சி. 31 ஆண்டுகள் இந்த தமிழகத்தை 52 வருஷ கட்சி 31 வருஷம் ஆட்சி கட்சியாக இருந்திருக்கிறது. அதை கொண்டு போய் தாவேக்கா கொடியை பார்த்துட்டு உணர்ச்சி வயப்பட்டு அதோ வெற்றி கொடி பறக்குது, பிள்ளையார் சொல்லி போட்டோம் அப்படின்னு சொன்னால் எந்த அளவுக்கு? அவன் அரசியலுக்கே இன்னும் வரலை, தேர்தலை எதிர்கொள்ளலை. அவன் விமர்சனம் பண்ணுறாங்க. மக்களையும் அதிமுக தொண்டர்களையும் ஏமாற்றுவதற்காக இப்படி சொல்கிறாரு. நீங்கள் வாக்கு சதவீதம் இருக்குன்னு ஒரு கட்சியை பிரம்மாண்ட கட்சின்னு இவரே சொன்னார்னா இவருடைய அரசியல் புரிதல் என்ன? நீங்கள் கிளை செயலாளர்லேருந்து 40-50 வருஷம் அரசியலில் பயணித்த ஒருவர்
ஒரு மாநில முதலமைச்சராக இருந்தவர் ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்கிற உயர் பொறுப்பு. எவ்வளோ பெரிய கட்சி! யானை படுத்தாலும் குதிரை மட்டங்கிற மாதிரி 1-2 பேர் விலக்கி வைக்கப்பட்டாலும் விலகிச் சென்றார்களும் இங்கே தானே பலம் இருக்குது. நீங்கள் போய் அந்த கட்சியை எதிர்பார்த்துக்கிறீங்க. இதை தாண்டி ஊர் ஊராக போய் காங்கிரஸுக்கு, கம்யூனிஸ்டுகளுக்கு, பிசிகா, தாவேக்கா அழைப்பு விடுத்தவங்க யாருமே வரல. தாவேக்கா சுத்தமாக கதை லாக் பண்ணிட்டாங்க, முடியவே முடியாதுன்னு. இப்போ யார் இருக்கிறாங்க, யார் வருவாங்க? என்டிஏவில் இருக்கிற கட்சியே இல்லை சார். நான் சொன்னேன்ல, அந்த 4 தலைவர்களை பார்த்து பேசலை. என்டிஏவில் அந்த அப்பா கட்சி மகன் கட்சின்னு போன பாட்டாளி மக்கள் கட்சிகிட்ட பேசலை. எங்கேருந்து வரும்? ஆந்திராவில், தெலுங்கானாவில் இருந்து வருமா மெகா கூட்டணிக்கு கட்சி? சொல்லுங்கள், யார் வருவாங்க? வர முடியாது. கரெக்டு தான் சார். இப்போ இதே நிலைமை தான் 2011 இருந்துச்சு. தேமுதிக விஜயகாந்த் வந்து பேசும்போது நாங்கள் யாரு கூடயும் கூட்டணி வைக்க மாட்டோம் எல்லாம் சொன்னார். ஆனால் 2011 தேர்தல் அனௌன்ஸ் பண்ண உடனே கூட்டணிக்கு வந்து ஷீட் ஷேரிங் பண்ணி பிரச்சாரத்தெல்லாம் பண்ணி ஓரளவு அதிமுக ஜெயிச்சது. அவர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தார். இதே மாதிரி ஒரு சூழ்நிலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். இன்றைய சூழலில் தன்னுடைய கொள்கை எதிரியாக பிரகடனப்படுத்தப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியோடு அதிமுக இருக்கிறதுனால இங்கே அவங்க வருவது சந்தேகம் இல்லை என்பதையும் அந்த நிர்வாகிகள், அந்த தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் உட்பட அடுத்தடுத்த நிலையில் இருக்கிற நிர்மல்குமார், அருண்குமார், ஆதவ் அர்ஜுனா எல்லோருமே பிரகடனப்படுத்திட்டாங்க. நீங்கள் என்னதான் எதிரெதிர் நிலைப்பாட்டை எடுத்து பேசினாலும் கூட திடீரென ஒரு நாள் உட்காந்து இரவோடு இரவாக பேசி காலையில் கூட்டணின்னு அறிவிச்சிடுவாங்க. நம்ம பல தேர்தல்களில் பார்த்துருக்குறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அலைன்ஸ் பேசி அறிவாலயத்தில் பேசிகிட்டு இருப்பாங்க 11 மணி வரைக்கும். 1 மணிக்கு போயஸ் கார்டனில் வந்து 2 சீட்டு அதிகமாக வாங்கி கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆமாம், கொள்கை லட்சியமெல்லாம் இல்லை, வெற்றி முக்கியம். அந்த வெற்றி கூடுதல் இடங்களோடு கிடைத்தால் நல்லது அப்படிங்கிற அந்த பேர அரசியல் இருக்குல்ல, அது இருக்கும். இப்போ தாவேக்காவை பொறுத்தளவில் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்காக நாங்கள் கட்சி தொடங்கணும், விஜயை முதலமைச்சராக்குவோம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்காங்க. விஜய் கூட அந்த பொதுக்குழுவில் பேசும்போது 100% நாங்கள் வந்து வெற்றி பெறுவோம், முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணித்தரமாக ஒரு கான்ஃபிடென்ட்டோட சொல்கிறாரு. ஆணித்தரமாக பேசும்போது சொல்கிறாரு, ஒருவேளை இந்த மாதிரி கூட்டணிகள்லாம் அமையாமல் விஜய் மட்டும் தனித்து நின்னா, இல்லை அவரோட சின்ன சின்ன கட்சிகள்லாம் கூட்டணி இருந்தால் அவங்களோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? இல்லை, தமிழகத்தினுடைய அரசியல் கள யதார்த்தம் என்பது வேறு. திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சி தான் வலிமையான கட்டமைப்போடு, நிர்வாகிகள் பலத்தோடு, தொண்டர்கள் பலத்தோடு ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சிகள். 6-7 முறை, இவங்களும் 7 முறை, இப்போ 7வது முறையாக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 2 அரசியல் கட்சிகளுடைய கட்டமைப்பு திரு விஜய் அவர்களுடைய தாவேக்காவுக்கு இல்லை. 15%, 18-20% போட்டுக்கிட்டு இருக்காங்க. வாங்கலாம். 44-45% பெற்றால் மட்டுமே ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். இப்போதைக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நிரூபிக்கப்பட்ட வாக்கு 40-44% இருந்த அதிமுகவை 20-22% எடப்பாடி கொண்டு வந்துட்டார். அதுக்கும் கீழே குறையாது. ஏற்கனவே என்டிஏவில் ஒரு 18-19% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போது சட்டமன்ற தேர்தலில் இதை விட 10% குறைஞ்சாலும் ஒரு 30-32% இங்கே இருக்கும். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அந்த கட்சியின் வாக்குகள், அதனுடைய கூட்டணி வாக்குகள் வருகிற பொழுது அவங்களும் 38-40 வருவாங்க. இவர் அந்த 18-20% என்று இருக்கிற திரு விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இந்த 2026 வாய்ப்பே இல்லை. இப்போது இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அணியோ வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தில் வந்ததற்கு பிறகு அந்த ஆட்சியாளர்களுக்கு எதிராக 5 ஆண்டுகள் இவர் எப்படி களமாடுகிறார், மக்கள் பிரச்சனைக்காக மக்களோடு ஐக்கியப்படுகிறாரா, மக்கள் பிரச்சனைகளுக்காக ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று ஈடுபடுகிறார்களா, இவர்கள் எந்த நோக்கத்திற்காக அரசியலுக்கு வந்தார்கள், இந்த மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதை எந்த அளவுக்கு அவர் சொல்லி அது மக்கள் மத்தியில், வாக்காளர்கள் மத்தியில் இந்த திராவிட கட்சிகளை விடவும் விஜய் நமக்கு நல்லது செய்வார் என்கிற முழுமையான நம்பிக்கையை உருவாக்குகிற பொழுது 2031 ஏதாவது அவர் பண்ணிக்கலாம். இப்போ வாய்ப்பே இல்லை. வாய்ப்பே இல்லை ராஜாங்கிற கணக்கில் சொல்லிட்டீங்க. இப்போ பலவீனமாக இருக்கக்கூடிய, நீங்கள் ஒவ்வொரு வார்த்தைகளும் பேசும்போது சொல்கிறீங்க அதிமுக பலவீனமாக இருக்குது. இப்போ பலவீனமாக இருக்கக்கூடிய இந்த அதிமுகவும் ஓட்டை வந்து நிரூபிக்காத தாவேக்காவும் ஒருவேளை வர தேர்தலில் வந்து இணைந்து செயல்பட்டால் வாய்ப்புகள் எப்படி இருக்கும்? இல்லை, இப்போ இணைந்து செயல்படுவது என்று இரு தரப்புமே முடிவு எடுத்துட்டா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வருகிற விஜய் கூட்டணி ஆட்சின்னு தான் கூப்பிடார். அப்போ கூட்டணி ஆட்சிக்கு திரு எடப்பாடி ஒப்புக்கொள்கிறாரா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னும் நிறைய பிரச்சனைகள். ஆமாம், நிச்சயமாக இருக்குது. அப்படி வந்துட்டாங்கன்னா
இப்போ இங்கே ஏற்கனவே ஒப்பந்தம் போட்டு இருக்கிற பாஜகவின் நிலை என்ன? பாரதி இப்போ ஒருவேளை வச்சுக்குவோம், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துடுச்சு. நாங்கள் இங்கே தமிழ்நாட்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் தாவேகா இணைகிறது. இந்த கட்சியில் பாஜக உட்பட எந்த அரசியல் கட்சி இருந்தாலும் எங்களுக்கு பொருட்டல்ல. பிரதான எதிரியான திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்காக நாங்கள் இங்கே கரம் கோர்த்திருக்கிறோம் என்று விஜய் அறிவித்துவிட்டு இந்த கூட்டணியை வச்சுட்டான்னு வச்சுங்க. அப்போ ஒரு 2-3 விதமான கருத்து போகுது. 50-50 சீட் ஷேரிங், 2.5 வருஷம்லாம் பேசுகிறாங்கன்னு தாவேகா தரப்பிலிருந்து சொல்கிறாங்க. அதற்கு இவர் ஒப்புக்கொள்வாரா எடப்பாடி? முடியாது. இதையும் தாண்டி கூட்டணி ஆட்சி, டெப்டி சிஎம், துணை முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி 60 இடங்களுக்கு மேலே வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீதத்தை நீங்கள் என்டிஏ அணிக்கு அதிமுக வச்சுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த பேச்சுவார்த்தைகள் ரகசியமாக நடைபெற்று வருவதாக நமக்கு தகவல்கள் வந்தது. வலைத்தளங்களில் கூட போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நிலைப்பாட்டுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுற விதமாக தான் இப்போ விமர்சனங்களும் வந்துருச்சு. அவர் முதலமைச்சர் வேட்பாளர் அவர் தான், கூட்டணி தொடர்பாக அவர் தான் முடிவெடுப்பார் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஒருவேளை அப்போ இந்த பொதுக்குழு பேச்செல்லாம் எப்படிங்க சார்? தீர்மானம் பேச்செல்லாம் சொல்சாப்புக்காக பேச இல்லை அதான் சொல்கிறேன். அரசியலில் தன்னை நிலைநிறுத்தி கொள்வதற்காக மக்கள் மத்தியில் தனக்கான செல்வாக்கு நாளும் பெருகுகிறது என்கிற பார்வை விஜய்க்கும் விஜய் கட்சியினருக்கும் இருக்கிறது. இப்போ அதுவரையிலும் அவர் பெரிய அளவுள்ள என்ன நோக்கம் என்னங்கிற, என்ன கொள்கை, என்ன லட்சியம் அப்படிங்கிறது கூட இன்னும் வெளிப்படையாக வரலை. ஒரு அரசியல் புரிதல், அரசியல் புரிந்துணர்வில் அவருடைய ரசிகர்களையும் அரசியல் படுத்தப்படவில்லை. எனவே ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. 1949 திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி 52 தேர்தலில் கட்சி தேர்தலையே நிற்காதுன்ட்டார் பேரறிஞர் அண்ணா. 57 தான் முதல் முறையாக வர்றார். 57 15 இடம், 62 50 இடம், 67 ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்து தான் 18 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சிக்கு வர முடியுது. மிகப்பெரிய மக்கள் செல்வாக்குள்ள ஆளுமை மிக்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் 20 ஆண்டு அரசியல் பயணம் 1952-53 திமுகவில் சேர்ந்து 72 வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணிக்கிறார். 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், 67-71 கட்சியினுடைய பொருளாளர். அவர் பொதுமக்கள் மத்தியில் திரையுலகத்தில் இருக்கிற போதும் அரசியல் இருக்கிற போது நேரடி தொடர்பில் இருந்தார். அதனால தான் 72 அவர் அரசியல் கட்சி தொடங்குற போது மிகப்பெரிய பிரளயமே ஏற்பட்டது. அப்போ அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து 77 தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடிகிறது. எனவே விஜய்க்கு இன்னும் ஒரு இடைத்தேர்தலில், திண்டுக்கல் இடைத்தேர்தல் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஒரு அங்கீகாரத்தோடு தான் வர்றார். நீங்கள் 2 இடைத்தேர்தலை விட்டீங்க, ஒரு நாடாளுமன்ற தேர்தலை விட்டுட்டீங்க. அப்போ ஒரு அரசியல் புரிதலோடு இன்னும் அவங்க பயணிக்கலை. இது புதிய களம், தேர்தல் களம் என்பது. இன்னொன்றையும் நான் சொல்லிடுறேன், வெளிப்படையாகவே பேசிடுவோம். பணம் இல்லைன்னா அந்த தேர்தலில் ஜெயிக்கவே முடியாது. கடந்த 80-90களுக்கு பிறகு பணம் தான் தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது ஆயிடுச்சு. அப்படி இருக்கிற போது இவர் விஜய் அந்த பள்ளிக்கூட மாணவர்களை கூப்பிட்டு தேர்தலுக்கு வாக்குக்கு பணம் கொடுத்தா யாரும் வாங்கக்கூடாதுன்னு உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிடுங்கன்ட்டார். அப்போ வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க மாட்டார். திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பணம் கொடுக்காமையா போவாங்க? இவங்க 500 கொடுத்தா, ஆமாம் அதிமுக 500 கொடுத்தா அவங்க 1000 கொடுப்பான். 1000 கொடுத்தா அவங்க 2000 கொடுப்பாங்க. ஆட்சி கட்சியான திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் 7வது முறையாக வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கம், எண்ணத்தோடு அவங்க பயங்கரமாக இறங்கிட்டாங்க. இதுவரைக்கும் நான் அறிந்த வகையில், நான் 1967 தேர்தலிருந்து பார்க்குறேன், இதுவரைக்கும் இந்த தேர்தல் பணி என்பது எந்த காலத்திலையுமே இல்லை. கலைஞர் கருணாநிதி காலத்திலையும் அண்ணா காலத்திலையும் சரி, திமுகவில் இல்லை. இப்போ 6-7 மாதங்களுக்கு முன்பே திட்டம் போட்டு 234 தொகுதிகளுக்கும் பொறுப்பாளர்கள் பூத்து கமிட்டி, பாக கமிட்டி, மண்டல குழுவை கண்காணிப்பதற்கு அமைச்சர்கள் குழு, இந்த அமைச்சர்களை கண்காணிக்க 5 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அப்படின்னு இறங்கிட்டாங்க. கட்சியினுடைய அனைத்து மட்ட நிர்வாகிகளுக்கும் தீபாவளி ஃபண்டு கொடுத்துட்டாங்க. 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம்னு சொல்லி போயிடுச்சு கட்சிக்காரங்களுக்கு. கட்சியெல்லாம் காசு கொடுத்தது போக நேரடியாக அதுவும் வெற்றி பெறனா பொறுப்புல இருந்து எடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அமைச்சர்களுக்கும் அதுதான். ஆக அவங்க வெற்றி கோட்டை நோக்கி பாதி தூரம் ஓடிட்டாங்க. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக இன்னும் வலுவான கூட்டணி வரும், மெகா கூட்டணி வரும்னு சொல்லிட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறார் தொண்டர்களையும் பொதுமக்களையும். அதுதான் இது திமுகவை வீழ்த்தக்கூடிய வல்லமை இருக்கிறது. அத்தகைய வலிமை அதிமுக என்டிஏ கூட்டணிக்கு இருக்கிறது என்றால் தான் மக்கள் ஓட்டு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வழக்கமே என்ன, ஓடுற குதிரையில் பணம் கட்டணுங்கிற மாதிரி எது வெற்றி வாய்ப்போ அங்கே ஓட்டு போட்டு போயிட்டே இருப்பாங்க. எனவே தான் நான் சொல்கிறேன்,
ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், அதோடு என்டிஏ ஒரு வலுவான கூட்டணி அமைந்தால் மட்டுமே தான் ஒரு மிகப்பெரிய போட்டியை கொடுக்க முடியும். மக்கள் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற மக்களின் ஆதரவும் இருந்தால் நிச்சயம் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தலாம். இல்லை என்றால் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வருவதை யாராலும் தடுக்க முடியாது. அதை உணர்வாரா எடப்பாடி? பார்ப்போம். நன்றி, வணக்கம் சார். நன்றி.